செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. 5 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் சொல்ல போனாங்க. ஒரு ஒருத்தர வாங்கயா, சொன்ன கேளுங்கயா. ஏன் தள்ளி போய் டீட்டில போங்கயா. சொன்ன கேளு, போப்பா அப்படி. உனக்கு 10 ரூபாய் கொடு, நீ 10 ரூபாய் டீட்டில போப்பா, போங்கயா. சார் ஏய் ஷட் அப். ஏதாவது பேசுனா உன்னை உள்ள தள்ளிடுவேன், போயா. யார் நீ? நான்சென்ஸ். நான் இன்ஸ்பெக்டர். புதுசா ஈத்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். நான் இழிச்ச வாயன் தான். ஆனா இத நம்புற அளவுக்கு இழிச்ச வாயன் இல்ல. கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டரா? யாருகிட்ட ரீல் விடுற? இங்க பிளாக் டிக்கெட் விக்கிறவங்கள்ட்ட யாரோ ஒரு கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்குறதா கேள்விப்பட்டேன். அதை கண்டுபிடிக்கத்தான் நான் கான்ஸ்டபிள் வேஷத்துல வந்திருக்கேன். அது நீ தானே? இல்ல சார், நான் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கேன் சார். உங்கள மாதிரி கடமை வீரனை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். என்னமோ சொல்லுவாங்களே, glad to meet you sir. கையடியா தள்ளிட்டடியா? எஸ் சார். ஹோட்டல் காபி சாப்பிடலாம் வா. அது அவ்வளவு நல்லா இருக்கா சார்? வாயா. பெரியவங்க நீங்க. உனக்கு பெர்மிஷன் வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்ப வா. தங்கமான மனசு. செட்டு பரவாயில்ல சார். உட்காரியா. என்ன சாப்பிடுற? காபி மட்டும் போதும் சார். நோ 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 நோ, கூச்சப்படக்கூடாது. அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒத்து வராது. லஞ்சம் வாங்கும் போது கூச்சப்படுறான் இல்ல. அதே மாதிரி உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. யோ யோ, ஏன் அழற? இது அழுகை இல்ல சார், ஆனந்த கண்ணீர். இது வரைக்கும் எந்த இன்ஸ்பெக்டரும் என்னை எதிரில் உட்கார கூட சொன்னதில்லை. ஆனா நீங்க உங்க குணத்துக்கு நீங்க ஐஜியாவே ஆகலாம் சார். ஐஜி போஸ்ட் தரம் தான் சொன்னாங்க. அடுத்த வாரம் வந்தாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம் சார். நீ ஈத்திரி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருதயநாத். இப்ப என்ன சார் சாப்பிடுறீங்க? உங்க ஹோட்டல்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனையில 2 பிளேட் கொண்டு வா. சரி சார். நான் அந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கேன்ல, அதான் தடுமாறுறான். யோ தட்ட ரொம்ப நக்காதையா, ஹோட்டல் வந்துற போகுது. வேற என்ன சார் வேணும்? இந்தாப்பா, இப்ப நாங்க சாப்பிட்ட ஐட்டத்துல எல்லாத்துலயும் 2 பொட்டணம் பார்சல் கொண்டு வா. சரிங்க சார். இது யாருக்கு சார்? உங்க வீட்டுக்கு தையா, அவங்க சாப்பிடட்டும். சார், உங்கள மாதிரி ஒரு ஆள் இந்த நாட்டுக்கு மந்திரியா வந்தா இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கும் சார். நல்லா தான் இருக்கும், மக்களுக்கு கொடுத்து வைக்கல. சரி விடு. இந்தாங்க சார் பார்சல். ஸ்பெஷல் காபி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். சார், என் குழந்தையாவுக்கு கோழி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் 2 பிளேட். 2 4 வாங்கிக்கியா? ஐயா சொல்லிட்டாரு, கோழி பிரியாணி 4 பிளேட் பார்சல். கான்ஸ்டபிள், நான் கடை வரைக்கும் போய் சீரடி தீப்பெட்டி வாங்கிட்டு தரேன். நான் வாங்கிட்டு வரேன் சார். அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும். நீ என்ன செய்யற? இந்த தொப்பியும் ஸ்டிக்கும் பாத்துக்கிற. நான் வரட்டுமா? பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிறேன் சார். பெத்தவளையோ வளர்த்தவளையோ கொஞ்ச நேரத்துல தெரியும். சிங்கி சக்கா. இந்தாங்க சார் பார்சல். கொண்டாயா. இந்தாங்க சார் பில்லு. பில்லா? அது இன்ஸ்பெக்டர் யாட்ட கொடு. இன்ஸ்பெக்டரா? அவனா? 13 தடவை பிக் பாக்கெட் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவன் கம்பி நீட்டிட்டான். எவ்வளவுயா பில்லு? 130 ரூபாய். 130 ரூபாயா? இன்ஸ்பெக்டர் ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா. தள்ளியா கம்பக்கட்டுல கம்ப வச்சு. இன்ஸ்பெக்டர் ஐயா, என் பொண்ணை எவனை கடத்திக்கிட்டு போயிட்டான். திருப்பி அனுப்பணும்னா 10,000 ரூபாய் பணம் கட்டி எனக்கு மிரட்டல் கட்டளை எழுதியிருக்கிறான். கவனிங்க. ஏன் உன்னை பார்த்தா பிளாட்பாரத்துல கைரேகை பாக்குற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ஏதியா 10,000 ரூபாய்? பிட் பாயிண்ட் அடிக்கிறவன்னு சொல்லாம விட்டியே. ஏயோ, இந்த லட்சாதிபதி பாரிவளால பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு இல்ல, உன்னை பின்னாடி கவனிக்கிறேன். என்ன சார், போட்டிருக்க கோட்ல இவ்வளவு கிழிசல் இருக்கு, லட்சாதிபதினு சொல்றீங்க? அதே ஜமக்காலத்துல வடிகட்டின கஞ்சன்னு ஊருக்குள்ள என்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. அவங்க மனசு புண்படக்கூடாது பாருங்க, அதனாலதான் அங்கங்க அப்படி அப்படி. உமக்கு ஒரு பொண்ணு தானே? கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறேன். அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? நீங்களே கஞ்ச குழந்தைகளை மட்டும் தாராளமாக பத்து வச்சிருக்க போறீங்க. நீங்க சொல்லுங்க பாரு. சார், போலீஸுக்கு தகவல் கொடுத்தா என்ன கொலை பண்ணிவிடுவேன்னு மிரட்டி லெட்டர் எழுதியிருக்கிறேன் சார். சார் இந்தாங்க சார் அந்த லெட்டர். சார் 10,000 ரூபாய் பணம் இந்தாங்க சார். சார், என் பொண்ணுடைய போட்டோ இதான் சார். நிம்மதியா வீட்டுக்கு போங்க, பொண்ணு பத்திரமா வந்து சேருவா. பொண்ணு மட்டுமா? அப்படின்னா நானே 10,000 கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு சார்? பொண்ணு வரும், 10,000 ரூபாய்.
நக்கலடா. எல்லாம் நான் வைக்கிற பிளாக் டிக்கெட். 130 ரூபா மாட்டிக்கிச்சு. ஏய் தாத்தா டாட்டா கட்டிட்டா போற, லத்தியோட வரேன்டா. ஐயோ அம்மா. போலீஸ் தொப்பை சரியா வச்சுட்டு போயா. ஏய் என்னையா ஓட வைக்கிற? யோ மரியாதை பேசியா. ஐ அம் இன்ஸ்பெக்டர். நீ இன்ஸ்பெக்டர்? எஸ். குற்றவாளியில கண்டுபிடிக்க ரவுடி வேஷத்துல அலையிறேன். அப்ப நான் வரட்டுமா? அலையிறீங்களா? அலைய விடக்கூடாது. உங்களை ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறோம். வாங்க. யோ அதான் புடிச்சிட்டீல, அப்புறம் ஏன் விசில் ஊதுற? நான் எங்கேயா விசில் ஊதுனேன்? வாயில இருந்து சத்தம் வந்ததே. யோ நீ விசில முழுங்கிட்டாயா? நான் விசில முழுங்கிட்டனா? ஐயோ என்னங்க 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 இவருக்கு என்னங்க ஆச்சு? உங்க வீட்டுக்காரருக்கு ஒண்ணும் ஆகல, அரசாங்கத்துக்கு தான் நஷ்டமாயிருச்சு. இவர் வேலை பார்க்கறதே அரசாங்கத்துக்கு நஷ்டம் தானே. என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. அரசாங்க சொத்தை முழுங்கிட்டாருமா. இவரு ஆரம்பிச்சிட்டாரா? அட அது இல்லம்மா, விசில முழுங்கிட்டாரு. இங்க பாருங்க. ஆமாங்கா, வயித்துல இருந்து விசில் சத்தம் வருது. என்னங்க ஒரு டாக்ஸி கூப்பிடுங்க, இவர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். இதுக்கெல்லாம் எங்க ஆஸ்பத்திரி? அங்க போன அவகிட்ட ரெண்டா வெட்டுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம். இங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் கூட டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? அடிக்கலாம்னு நினைச்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலை தவறி போச்சு. இந்த விசில எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. டேய் விசில் வெளிய வர போகுதா, உசுறு மேல போக போகுதா? நிச்சயமா ரெண்டுல ஒண்ணு நடக்கத்தான் போகுது. ஒரே குத்து. அடியே பங்கஜா, இவன் என்ன குத்தியே கொன்றுவான் போல இருக்கே. புருஷன் இங்க நிராதரமா புலம்பிக்கிட்டு இருக்கேன், பாத்துக்கிட்டு இருக்கேடி பாவி. சும்மா இருங்க, அவர் கடவுள் மாதிரி உங்களை காப்பாத்த வந்திருக்காரு. நீங்க குத்துங்க. என்னங்க இது விசிலுக்கு பதில்? வளையல், அதுவும் தங்க வளையல் வந்திருக்கு. தங்க வளையல் இல்லங்க, சக்காலத்தி வளையல். என்னது? எனக்கு சக்காலத்தியா? என்னது? எனக்கு சக்காலத்தியா? எனக்கு சக்காலத்தியா? நினைக்காதடி பங்கஜம், விபச்சார கேஸ்ல ஒரு பொம்பளைய பிடிச்சேன். திடீர்னு அவ தப்பிச்சு ஓடிட்டா. அவ கையில இருந்த வளையல் என் கையில மாட்டிக்கிடுச்சு. அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்தாரு. லஞ்சம் வாங்கிட்டு அவளை ஓட விட்டதா தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த வளையல நான் முழுங்கிட்டேன். இப்ப வந்துருச்சு. என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அன்னைக்கு கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தானே, சாப்பிட்டீங்களா? அத நீங்க தான் வாங்கி கொடுத்து அனுப்புனீங்களா? ஆமா, ஆண்டவன் கோழி பிரியாணி மூலமா நம்மள கனெக்ஷன் வச்சிருக்கான் பாத்தீங்களா? கோழி வாழ்க்கை அது குளம் வாழ்க்கை. என்னங்க இது உலக்க? இந்த சின்ன தடியால குத்துனதுக்கே வளையல் வந்துச்சு. இந்த உலக்கையால குத்துனா நெக்லஸ் வந்தாலும் வரும். குத்துங்க, நல்லா குத்துங்க. அப்ப ஒண்ணு செய்யுங்க, இதை விட பெருசா இருந்தா ஏதாவது எடுத்துட்டு வாங்க. அதுல குத்துனா ஒட்டியாமே வந்து விடும். ஹையா, விசில் வந்துடுச்சு. பாத்தீங்களா என் வைத்தியத்தை? அடிக்காமலே விசில் எடுத்துட்டேன். பொம்பளை சப்போர்ட் உனக்கு கிடைச்சிருச்சுல்ல. விசில் மட்டும் இல்ல, எதை வேணாலும் எடுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. அடிக்கடி வந்துட்டு போங்க. அப்பப்ப வந்துட்டு போவேன், மறந்துடாதீங்க. கரெக்ட்டுமா? இந்தாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப வெட்கப்பட்டீங்க. அரசே, நீங்க தான் கதவை தட்டுனீங்களா? உன் இதே கதவை நான் தான் தட்டுவேன், வேற யார் தட்டுவா? வீட்டுல யாருமே இல்லையா? யாருமே இல்ல. உங்க அக்கா மாமா 2 பேருமே போயிட்டாங்க. போயிட்டாங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நீங்க ஒண்ணு, அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க, மாமா ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. நான் வேற மாதிரி நினைச்சேன். சரசு, ஐயோ நான் தனியா இருக்கேன், கதவை பூட்டிடாதீங்க. கதவு இது வேற அவசரத்துக்கு நுழையாது. என்னங்க இது, கதவையெல்லாம் பூட்டிட்டீங்க, என்ன தொட போறீங்களா? சரசு, இது வரைக்கும் என் கையை யாருமே தொட்டதில்ல, இதெல்லாம் தப்பு. இது கரெக்டா? இது வரைக்கும் இடுப்ப யாருமே தொட்டதில்ல, கண்ணத்தை மட்டும் தொட்டுடாதீங்க. எங்க கண்ணா, எங்க கண்ணா? இடுப்பு தெரியுது, கண்ணும் தெரியலையாக்கா? இது ஆப்பிள்னு நினைச்சேன், இது கண்ணம்மா. டக்க 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 டுக்கு டுக்கு டுக்கு. என்னங்க இது, கண்ணத்தை எல்லாம் கிள்ளிக்கிட்டு
கண்ணத்தை கிள்ளனது போதும், என்ன கட்டி மட்டும் புடிச்சிடாதீங்க. அல்லே எனக்கு ரொம்ப கோபம் வரும். என்னங்க இது? பேசாதே, பேச்ச குறைச்சுக்கணும்னு அரசாங்கமே உத்தரவு போட்டிருக்கு. ஆ? ஏங்க இப்படித்தான் கட்டி அணைக்கிறதா? ஆமா, இப்படி நினைக்கணும், இப்படி நினைக்கணும். அன்னைக்கு மாமா வேற மாதிரில அணைச்சாரு. அப்போ நீ கைவிடாத ரோஜா இல்லையா? ஆ, ஒரே ஒரு தரம் தான் கட்டி அணைச்சாரு, அதுக்குள்ள அக்கா வந்துட்டாங்க. டேய் அழகு, ஒரே ஒரு தடவை தான் மறப்போம் மன்னிப்போம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. மன்னிச்சிரு, உன் கடமையை தொடர்ந்து செய்யி. கடமையா? என்னங்க அது? இதுதான், நீயும் உன் கடமையை செய்யி. சரசு, அடியே சரசு. ஐயோ, அக்கா வந்துச்சு, விடுங்க. ஆண்டவனே வந்தாலும் விட மாட்டேன். ஐயோ, விடுங்க. சரசு, கதவை மூடிட்டு உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? கதவை திறடி. ஒருவேளை அவரும் இருப்பாரோ? திருட்டு மனுஷன் இருந்தாலும் இருப்பார். என்னங்க, நான் பங்குஜ வந்திருக்கேன், கதவை திறங்க. என்னங்க? விடுங்க, சீக்கிரமா பின்பக்கமா போயிடுங்க. மாமா இங்க இருக்கிறத அக்கா சந்தேகப்படுறாங்க. போறது போறேன், உன் மாமனை மாட்டி விட்டு போறேன். என்னடி இங்க முக்கியமான கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாதா? ஐ, என்னது? வீட்ல உட்கார்ந்துகிட்டு இவர் எந்த கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க, இப்ப நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா? உன் மாமா பாவம் மாட்டிக்கிட்டான். அப்ப நான் வரட்டுமா? விடுங்க, சீக்கிரமா பின்கதை ஒழிய போங்க. போங்க. சரி. சரசு, கதவை திறக்காம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? அடியே சரசு, சரசு. எங்கடி மாமா? மாமாவா? அவர் இங்க இல்லையே. அவர் இங்க இல்லையா? அவர் பேசுற சத்தம் இப்ப நான் கேட்டனே. ஏடி, அவரை உள்ள மறைச்சு வச்சிட்டு இல்லன்னு சொல்றியா? பங்கஜா, வாயா வா. இவ கூட கொஞ்சறதெல்லாம் கொஞ்சிட்டு கொல்லப்புறமா போய் முன் பக்கமா யோக்கிய மாதிரி வந்து நிக்கிறியா? இவ கூட நான் கொஞ்சனா? ஏண்டி, இன்னைக்கு சனிக்கிழமை, மாமிசத்தை கையால கூட தொடமாட்டேன்னு உனக்கு தெரியாதா? பூஜையை முடிச்சிட்டு இலையில சாப்பிடலாங்கிறதுக்காக இலசா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் சண்டை போடுறீங்க? இவர் ரொம்ப தங்கமான மனுஷனாச்சே, நல்ல மனுஷனாச்சே. இவரா நல்ல மனுஷன்? ஆ. இந்த நல்ல மனுஷன் என்ன காரியம் பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன? வயசு வந்த பொண்ணை வீட்டுல விட்டுட்டு துணைக்கெரியான்னு சொல்லிட்டு போனா கதவை சாத்திட்டு சரசம் மாட்டிட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு சோறு போடலாமா? நீங்களே சொல்லுங்க. சோரா? இந்த ஆளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுங்க. அடே, பாலுக்கு காவலா பூனைய வச்சிட்டீங்களே. முதல்ல இந்த ஆளை வெளியில உட்கார சொல்லுங்க. உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். பங்கஜா, பசிக்குதுடி. பசிக்குதா? கையில இலை வச்சிட்டு இருக்கல, வீடு வீடா போயா. அப்ப நான் வரட்டுமா? நீங்க இருங்க, உள்ள வாங்க, சாப்பிட்டுட்டு போங்க. அப்ப நான் சாப்பிட போறேன். சரசு, என் மேல உரசு. ஈஸ்வரி, கோர்ட்ல கூப்பிடுறாங்க. நானும் இறங்கட்டுமா? உன்னை கூப்பிடல. எப்போ கூப்பிடுவாங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் போர் அடிக்குமே, என்ன செய்யறது? போர் அடிக்குதுங்கறா? பொண்ணுங்களை கல்யாணம் பண்றதுக்காக 50,000 கூட 60,000 கூடன்னு கேக்குறாங்க. அவங்கள பிடிக்க மாட்டீங்க. ஆனா எங்களை மாதிரி ஏழைங்க கல்யாணம் ஆகாம வயிற்று பழப்புக்காக தப்பு செஞ்சா கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்தி அபராதம் போடுறீங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், விபச்சாரம் செஞ்சேன்னு என்ன அழிச்சிட்டு வந்த இடத்துல என்ன விபச்சாரம் பண்ண கூப்பிட்டாரு உங்க கான்ஸ்டேபிள். என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. சார், உங்களுக்கு சல்யூட் அடிக்க முடியாதபடி இவ என் கையில விலங்கு போட்டா சார். பரவாயில்ல, இனிமே நீ சல்யூட் அடிக்கவே தேவை இருக்காது. யூ ஆர் சஸ்பெண்டட். தேங்க் யூ சார். சார், கட்டில் விக்கிறவ மாதிரி அலையிறேன். எனக்கு வேணும், நல்லா வேணும். ஐயோ, உண்மை தெரிஞ்சா இவ பத்திரகாளி மாதிரி ஆடுவாளே, நான் என்ன பண்ணுவேன்? பங்கஜா, பங்கஜா. என்னங்க, என்னங்க இது? இது கட்லு வாங்கணும், கட்லு வாங்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தியே, அதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப ராசியான கட்லு, குழந்தை இல்லாதவங்களுக்கு கேட்கிற குழந்தைய கொடுக்குமா. ஆமா, போகும்போது யூனிஃபார்மோட தானே போனீங்க.
இப்ப என்ன பனியன் 2000 நிக்கிறீங்க? அழுக்காயிருச்சுன்னு வர்ற வழியில லாண்டரி கடையில போட்டேன். போய் சொல்றாரு. ஆ, நம்பாதீங்க ட்ரெஸ் லேண்ட்ல போடல, இவருக்கு கான்ஸ்டபிள் வேலையை போச்சு. என்ன சொல்றீங்க? அதே கான்ஸ்டபிள் வேலை போய் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன், ப்ரமோஷன் ஆயிடுச்சு. அதத்தான் சொல்றேன். ஏன் போய் சொல்றேன்? கான்ஸ்டபிள் அப்புறம் ஏட்டு தானே வரும். இவரை வேலையில இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க விலங்க. ஆ, அட பாய் மனுஷா, இந்த அளவுக்கு வந்தாச்சா? இனிமே நீ கட்டிலோட வெளியே கடை. ஆ, எப்படி ஹம், பாவி மாற்றதையும் மாட்டி விட்டுட்டு சிரிக்கிற, திறந்து விடுறா. நான் எத்தனையோ பூட்டை திறந்திருக்கேன், எனக்கு இது ரொம்ப ஈஸி. ஆனா இப்ப நான் தெரிஞ்சுட்டேனே. ஆ? இப்பதான் நீ திறந்தனுமா? இந்த ஒரு பூட்டை திறந்து விட்டுட்டு அப்புறமா திறந்த கூடாதா? திறந்து விடுறா. எனக்கு ஒரு உதவி சரியா? என்ன வேணாலும் செய்யறேன். நானும் உன் மச்சினிச்சிங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி வச்சிரு. ஆ? இவ்வளவு நாளா நான் அவளுக்கு தான் மாமாவா இருந்தேன். இப்ப உனக்கும் மாமாவாக வேண்டிய சூழ்நிலை. திறந்து விடுறா. சரி, அழாம கையை நீட்டு. எதுக்கு? உடைக்கத்தான். எதை? விலங்கையா. ஹை, வா. எப்படி? விலங்கு உடைஞ்சு கிடக்கு. யோ, ஏன் விலங்கு உடைச்ச? ஆ, அவரை திட்டாதீங்க, நான் தான் உடைச்சேன். எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. நீங்க சொன்னீங்கிறதுக்காக இவரை நான் மன்னிக்கிறேன். ஆமா, இந்த விலங்க எப்படிங்க உடைச்சிங்க? அது வந்து அன்னைக்கு உலக்கையில அடிக்காமலேயே விசில் எடுக்கலையா, அதே மாதிரி மந்திரம் போட்டு இந்த விலங்கை உடைச்சு விட்டேன். மந்திரம் போட்டேவா? எஸ் எஸ். என்னென்னமோ செய்றீங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட இல்ல. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண கூடாதா? பண்ணிடுறேன். ஆ, எது? நீ குழந்தைக்கு ஏற்பாடு பண்றதா? சும்மா இருங்க. மந்திரத்தால வரவழைக்க முடியுமான்னு அவர்கிட்ட கேக்குறேன். நான் மந்திரத்தால மாங்காயி வர வைப்பேன், மாங்காய் திங்க வைப்பேன். அடுத்த வாரம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க உங்களுக்கு குழந்தை கண்டிப்பா பிறக்கும். என்னமோங்க, எங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய கடவுள் மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. புள்ள கொடுக்குற வரம். எது? மரம் புள்ள கொடுக்குதா? 5 வருஷமா நான் அரச மரத்தை சுத்தியே உன்னையும் காணோம். ஆலமரத்தை காட்டி ஆளை ஏமாத்த பாக்குறியா? யோ, இந்த மரத்தை பத்தி உனக்கு தெரியாது. குசிலேரு இந்த மரத்துக்கு கீழே தமையரைக்கலதான் 27 குழந்தை பெத்தாரு. ஐயோ ஐயோ ஐயோ, 27 குழந்தைகளா? அவர் கடக்குறாரு. என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. சொல்றேன். இந்த மரத்துக்கு கீழே நான் என்ன செய்யணும் அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்கார செய்யுங்க. குழந்தை தானா பிறக்கும். ம். என்ன செய்ய போறீங்க? இருங்க, நான் செய்யறது உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இவர் கண்ணுக்கு தெரியறது சந்தேகம். ஏயா இவ கண்ணுக்கு தெரியறது என் கண்ணுக்கு ஏன் தெரியாது? நீங்க உங்க பொண்டாட்டி துரோகம் பண்ணாதவரா இருந்தா உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்படி துரோகம் பண்ணிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சீக்கிரமா செய்யுங்க செய்யுங்க. செய்யறேன். பா. என்ன இந்த மரத்துக்கு கீழே 2 பேரும் நிக்கமே தெரியுதா? எனக்கு தெரியுதே. எனக்கும் தெரியுது. உங்களுக்கும் தெரியுதா? அப்ப உங்க பொண்டாட்டிக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. இல்ல, நீங்க நிக்கிறது எனக்கு தெரியவே இல்ல. என்னங்க இது? இவன் இப்படி பண்றான். என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே. அரசு. ஐயோ, என்னங்க இவன் நம்ம கண்ணு முன்னாலே என்னென்னமோ பண்றான். எனக்கு எதுவுமே தெரியலையே. என்ன ஏதாவது தெரியுதா? சத்தியமா தெரியல. என்னங்க இது கூடவா உங்களுக்கு தெரியல? எனக்கு ஒண்ணுமே தெரியல பங்கஜம். அப்படின்னா நிச்சயமா நீங்க எனக்கு துரோகம் பண்ணலீங்க. ஆமா, நான் ரொம்ப நல்லவன். என்னங்க நான் என்ன செஞ்சேன்னு நீங்க பாத்தீங்கல்ல, நீங்களும் போய் செய்யுங்க. வாடி பங்கஜம், ரொம்ப நாளாச்சு. நாமளும் அவங்கள மாதிரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்றத தெரியவே இல்லைன்னு சொன்னீங்க. அப்படின்னா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. நான் இல்ல இது காரணம் நான் இல்ல. அடியே, இதுக்கு யாரடி காரணம்? இவர்தான்க்கா. எஸ் நான் தான். நான் இல்ல நானும் இல்ல. யோ, ஓ பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி. அப்ப நானா தான் இருக்கும். நான் தான். பாத்தியா மரத்தோட மகிமைய? பக்கத்துல வந்த உடனே வாந்தி எடுக்க வச்சிருச்சு. பங்கஜம், அரசு. ஏண்டா டேய், உள்ள தள்ளி 2 நாள் ஆகுது, அதுக்குள்ள எப்பறம் தப்பிச்ச? அதெல்லாம் வேணாம் சார். என்ன சொல்லுடா, முட்டையை பேத்துறேன். சொல்லுடா. சொல்றேன். இதுதான் ஜெயில் செவர். அது இன்னும் உயரமா இருக்குமே. வச்சுக்கோங்க சார். சரி வச்சுக்க. நீங்க ஒரு வார்டன், இவர் ஒரு வார்டன். முதல் கம்பியில ஏறினேன், 2வது கம்பியில ஏறினேன், உட்கார்ந்தேன், ஓட போறேன். திரும்பிக்கையா? ஓடிட்டேன். சரி ஓடு. உண்மையை சொல்றேன். ஓடிட்டாயா? செவுத்து மேல ஏறியா? இடது காலில் கண்டாடி குத்திடுச்சியா? நீ ஏறியா? ஐயோ, எனக்கு வலது காலில் முள்ளு குத்திடுச்சியா? இந்த பக்கம் ஓடுவோம். திருட ஓட. இப்படி ஆமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரையலா? கொஞ்சம் இருங்க.
இந்தாங்க. அவனுக்கு தண்ணி கொடுக்கறா? ஒருவேளை அவ சொந்தக்காரன் போல் இருக்கு. கேட்டா சண்டைக்கு வருவா. உடம்பு தலையும் ஒன்னா இருக்கு, கழுத்தே காணா. எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க. அவன் சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பானுங்க போல் இருக்கு. எப்ப வந்தீங்க? இப்பதான். ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா? ஆமாமா, வேலூர்ல இருந்தே வரேன். வந்ததான் வந்தீங்க. 2 நாளைக்கு தங்கிட்டு போங்க. 2 நாள் தங்கிட்டு போ சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு. இருந்து தொலைக்கட்டும். முழிக்கிறத பாரு, நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு மொழி. இல்ல இல்ல, நான் ஊருக்கு போறேன். ஏங்க? இன்னைக்கு அமாவாசை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அட, இருக்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க? 2 நாளைக்கு தங்கிட்டு போங்கண்ணா. ஆமாங்க, அவரே சொல்லிட்டாரு 2 நாள் தங்கிட்டு போங்க. என்ன கைய தொடுற? வாங்க. அட வாங்க. அந்த கருப்பு கர்ண கலந்து சிரிக்குது. ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு. போலீஸ்காரன் குடும்பத்திலே இப்படி நடக்குது. புக் பண்ண முடியுமா? வாங்க வாங்க வாங்க. உள்ள போங்க. வாங்க. போங்க. அட வாங்க. என்ன இங்க உட்காந்துட்டீங்க? காவலுக்கு தான். முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க. பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி, நீங்க வாங்க. இருங்க, எதுக்கு நானே வந்துடுறேன். அப்பா நல்ல சாப்பாடு. இன்றைக்குன்னு முதல்ல சிறுசா போச்சே, திருப்தியா சாப்பிட்டேன். கச்சிப்பங்க. என்ன ஏன் சட்டையை போட்டிருக்கீங்க? சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தினேன். சும்மா இருந்துச்சேன்னு உபயோகப்படுத்துறீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல, திருப்தியா சாப்பிட்டேன். உடம்ப பார்த்தாலே தெரியுது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை. ஆனா இன்னும் 3 நாளைக்குள்ள பேசிக்குவோம். இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன? நல்ல தலை. கதை அப்படி போகுதா? இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பாக்க வேற. என்ன பண்றது, புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே. என்ன சிரிக்கீங்க? இன்னும் வெத்தலை பாக்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம். நானும் என் புருஷனும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் 3 நாள்ல பேசிடுவோம். இத பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன், நீங்க போங்க. சரிங்க. ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன்னு பொண்டாட்டி நினைக்கிறா, பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன்னு புருஷன் நினைக்கிறான். இத வச்சே இங்க தங்கிட வேண்டியதான். போலீஸ்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. இவங்க 2 பேரையும் பேச விடாம பண்ணணுமே. சினிமாவுக்கு போகணும், கையில காசு இல்ல, என்ன பண்றது? ஒரு 10 ரூபாய் இருக்கலாம். 10 ரூபாயா? இல்லையா? இல்லையா? இது என்ன முடிச்சு? சினிமாவுக்கு வேற போகணும். 10 ரூபா. ஐயோ, இது அரிசி வாங்குறதுக்குங்க, சினிமாவுக்கு இல்ல. அரிசியா முக்கியம்? சினிமா தான் முக்கியம். இந்த பாருமா, உன் புருஷன் என் சொந்தக்காரரு என்னை சினிமா போக சொன்னாரு. போகவா வேணாமா? போக வேண்டாம்னா 2 பேருக்கும் சண்டை வரும். சரி சரி, போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம். என்ன? இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட தெரியாது. நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா, உன் புருஷன் என் சொந்தக்காரரு உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போய் சொன்னாரு. வர முடியுமா முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி, வாங்க வாங்க. எங்க கிளம்பிட்ட? சும்மா இருக்கவனே சினிமாவுக்கு போறோம். நீ மட்டுமா? இல்ல, துணையோட தான். யாரு? உங்க சம்சாரம். படம் ஆரம்பிச்சுவாங்க, போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமைய பாத்தீங்களா? நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சே. அப்ப யாரு விசில ஊதுனா? ஏன்டா ஏன் விசில் எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு ஊதுனேன். ஏன் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு படுத்தேன். ஆமா, உங்க சம்சாரத்தங்க சும்மா வெளியே உட்கார்ந்துருக்கா. சும்மா இருக்காங்க. அடே, இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. விசில. இந்த கருப்பட்டி பய 1 மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்கான். இத கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? இன்னாங்க காபி. அவங்க உங்க சொந்தக்காரங்களே அவங்க தான் கேட்கணும்.
அவங்க சொந்தக்காரங்களை அவங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே? என்னது ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு அவன் இங்க வந்து தங்கி இருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா. என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவளே வரா. தனியா இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஏதாச்சும் குளிக்கணும்னு சொன்னே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? ஏன் என்னது சொல்ல போறீங்களா? ஓ, ஈரலை எடுக்கிறதுக்கு. ஏன் ஈரல் எடுக்க போறீங்களா? ஆமா, வெளிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, அதனால இதுலயே ஈரல் எடுத்துற போறேன். இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விலாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்லயே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்லை, நீ ஏன்டா சுத்துற? என்னடே, என்கிட்ட வந்து என் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க, என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன்னு சொல்லியிருக்க. போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்ன உள்ளாக்கே தெரியும். முழிக்கிற மொழிய பாரு. யார நீ? நாங்க சொல்றோம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? அடடே, வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டினான். எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். இவனை தேடித்தான பல நாளா நாங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஏயா நீ ஒரு போலீஸ்காரனா? இத்தனை நாளா திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சு உபசரணை பண்ணிட்டு இருந்தியா? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி ஒண்ணு என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ, இவனை கூட்டிட்டு போங்கயா, வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. முழிக்கிற மொழிய பாரு, திருட்டு மொழி. போயா போயா. என்னடி வாந்தி எடுக்கிற? ஒண்ணும் இல்லையா, இத்தனை நாளா திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்ததை நினைச்சேன், தலையை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மா தானே இருக்கிறோமேனு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன். வாடி. வணக்கங்க. வணக்கம். நீங்க என்னங்க இப்படி கேட்டீங்க? அல்டா படத்துல இருந்து கோல்மால் படம் எடுக்கிறோம், உங்க கடையில ஷூட்டிங் பண்ண போறோம்னு போன் பண்ணனே, ஞாபகம் இல்லையா? எனக்கு 6 பிரச்சனை இருக்குது, இதா ஞாபகம் இருக்குது. ஆமா, 6 ஆட் கொடுக்கறது. புதுமுகம் புவனேஷ், அறிமுகம் ஆஷா. புவனேஷ் வானா, ஆசை எங்க இருக்குது? இருக்குங்க, கடை முதலாளியா நீங்க ஆக்ட் பண்ணுங்க. நானா? ஆமாங்க, உங்களுக்கு இருக்கிற முதலட்டு வேற யாருக்கு இருக்கு? ஐயா, அவங்க கூப்பிட்டுங்களா? நீ போயா, ஆஷா வர சொல்லு. கொஞ்சம் இருங்க. வாங்க வாங்க. முதலாளி ரொம்ப தங்கமானவர். இவர்தான் இந்த படத்துக்கு டைரக்டர். ஹலோ. இவர்தான் கேமராமேன். வணக்கம் சார். அசோசியேட் டைரக்டர். ஹலோ. இவர்தான் இந்த படத்துக்கு ஹீரோ. இந்த பையனா? பார்த்தா சின்ன பையமா தெரியுது, நடிப்பு நல்லா வருது. சீன் முடிஞ்ச அப்புறம் பாருங்க எப்படி என் நடிப்புன்னு. பொண்ணையா? பொண்ணு பொண்ணு ஹீரோயின். வணக்கம். நடிக்கவே வேணாம், என்னாலே போறோம். அப்போ ஆரம்பிக்கலாமா? முந்திரி கொட்டை, இன்னும் சீனே சொல்ல, அதுக்குள்ள என்ன கிளாப் வைப்பா? ஆமா டைரக்டர், இப்ப நீ என்ன படம் எடுக்க போற? கதாநாயகனும் கதாநாயகியும் இங்க வந்து நகை வாங்குறாங்க. வாங்கிட்டு இங்க இருந்து ஓடிடுறாங்க. ஓடிடுறாங்களா? அப்ப நான் என்ன செய்யறேன்? ஓடு கத்துறனா? இல்ல. போலீஸ் போன் பண்றனா? அதுவும் இல்ல. என்னையா பண்றேன் நானு? பாத்துட்டு சந்தோஷமா இருக்கீங்க. என்னையா டைரக்டர் நீ? திருட்டு போறாங்க, சந்தோஷமா இருக்க முடியுமா? இது ஒரு வித்தியாசமான படங்க, டைரக்டர் சொல்றது செய்யுங்க. சரி அல்டாப்பே, ஐயா நான் நடிக்கிறது நல்லா தெரியும்ல. என்னங்க அப்படி கேட்டீங்க? நாளைக்கு பாருங்க, இந்தியா பூரா தெரிய போறீங்க. ஆஷா கூப்பிடு. ஆஷா, ஒரு விஷயம். என்ன? கதாநாயகனும் கதாநாயகி இங்க இருந்து ஓடுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க கேமராவை தூக்கிட்டு வேனுக்கு ஓடுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் வேன் ஓடுது, பிலிம் அதுவும் நயா ஓடுது. அதுக்கப்புறம் லாங் ஷாட் கட் அப்படின்னு கட்டுவேன். அது உங்க காதுல விழுந்தா நீங்க கத்தலாம். வாயா இங்க வாயா. டைரக்டரா நீ? கொண்டுட்டாடா. ஆமா டைரக்டர் சார், இந்த சீனுக்கு வேண்டிய நகையெல்லாம் கொண்டு வந்தாச்சா? ஆர்ட் டைரக்டர் ஆல்போன்ஸ் இவா சார், நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கையா? இல்ல சார், வழக்கம் போல மறந்து வந்துட்டேன். ஏயா நீங்க எல்லாம் ஷூட்டிங்க்கு வர்றீங்க? கொஞ்சம் இரு. ஏன் சார் திட்டுறீங்க? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? சார், நகை இல்லைன்னா நீங்க ஷூட்டிங் நடக்காம போயிடும், என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு நகை தானே வேணும். இந்த கடையில் உள்ள ஒரிஜினல் நகையே தரேன். 1.5 லட்சம் ரூபாய் வேல்யூ அது தரேன். அந்த இது உங்களுக்கு சூட் ஆகுமா பாருங்க. ஓகே சார். கேமராமேன் ரெடியா? ரெடி சார். நம்பர் கொடுப்பா. 1 by 1 டேக் ஆக்ஷன். சார், நெக்லஸ் காமிங்க. நெக்லஸ் பேட்டர்ன் இவ்வளவு இருக்குது. இதுல உங்களுக்கு எது பிடிக்குது? ஏதாவது பிடிச்சிருக்கா? எதுவுமே பிடிக்கலைங்க. எதுவுமே பிடிக்கலையா? வேற ஏதாவது லேட்டஸ்ட் மாடல் காமிங்க. இது பாருங்க, இது எப்படி இருக்குது? பரவாயில்ல. இத பாருங்க.
நல்லா அடிச்சிருக்கா. ஐயா பையனு பொண்ணு ஓடுறாங்க. சார் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, நீங்க பாட்டு கத்தாம இருக்கிறீங்க. நீ சின்ன பையன், உனக்கு விஷயமே தெரியாது. இப்ப கத்த கூடாது. டைரக்டர் அங்க போய் கட் சொல்வாரு, அப்புறம் தான் கத்தணும். கட் சொல்லுவாரா? அங்க பாருங்க எல்லாரும் இந்த ஏரியா விட்டே போயிட்டாங்க. போட்டோம் ஏரியா விட்டு போட்டாங்களா? ஆமா போதும் எழுந்துருங்க. எழுந்துருங்க. அப்பா பிள்ளைக்கு இதே விளையாட்டு வாடிக்கையா போச்சு. புறப்படுங்க. டேய் ஸ்கூலுக்கு புறப்பட்டா போங்க. இவன் என் ஒரே செல்ல பிள்ளை, இவங்க இப்படிதான் விளையாடுவேன். எனக்கும் அவன் ஒரே செல்ல பிள்ளைதான். புறப்படுங்க. விளையாடும் போது விளையாடணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ராத்திரி பத்தி இப்பவே என்ன எதுக்கும் அட்வான்ஸா சொல்லி வைக்கலாம். புறப்படுங்கண்ணா. அம்மா அப்பா என்ன ரகசியம் சொன்னாரு? அது வந்து ஒண்ணு இல்லப்பா. சொல்லுங்கம்மா. ஒண்ணு சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்ப சொன்னாரு. புறப்படு. ஹலோ, உங்க வீட்டை பாதுகாக்கிற சென்ட்ரினா எனக்கு குட் மார்னிங் சொல்லாம போய்கிட்டே இருக்கியே. யோ உனக்கு எதுக்கு குட் மார்னிங் சொல்லணும்? போயா. யாரு அங்க திருடுறது? பாதியை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ. ஏன்னா அது எனக்கு வேணும். என்னமா விளையாடுறியா? ஏதாவது அறிவு இருக்கா? ஓட்டர் பஸ்ல வந்து ஏறிய ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறதா நினைப்பா? நான் எப்போ பஸ்ல இப்படிதான் ஏறுவேன். சரி சரி விடுமா. ரைட். என்ன சார் ரத்தமா? பின்ன என்ன தண்ணியா? ஏயா இவ்வளவு சிகப்பா இருக்கு, இத போய் ரத்தமானு கேக்குறேன். அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு இவ்வளவு ரத்தம் வராதுங்கறியா? வரும். ஐயே ஏன் அழைச்சிட்டு வெளியில போட்ட? யாரதோ தெரியல. என்ன யாருக்கும் தெரியல? அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு வெளியில உள்ள பலிச்சிட்டா உள்ள வந்து விழும். உங்க பிள்ளை இருங்க, எடுத்தார சொல்றேன். பல்லவன் ஒரு செட்டு பல்ல ஏத்திட்டு போயிட்டான். இனிமே இது எதுக்கு? இத சேர ஏத்திக்கிட்டு போகட்டும். ஏமா ரன்னிங் பஸ்ல வந்து ஏறிய உன் கை கால் உடஞ்ச போற அவன் கட்டிக்குவான். நீ ஒண்ணு கட்டிக்க வேணாம். போயா. நான் கட்டிக்க போறவா இப்படி எல்லாம் இருக்க மாட்டான். லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு இருப்பான். யோ ரொம்ப பேசுற. நான் பேச ஆரம்பிச்சா உன் மானம் போயிடும். ஓமானம் தான் போகும். உம்மானம் தான் போகும். ஓமானம் தான் போகும். உம்மானம் தான் போகும். ஓமானம் தான் போகும்னு. உம்மானம் தான் போகுங்கற. உம்மானம் தான் போகும். ஏன் அப்படி பயவழன்னு பேசிட்டு இருக்க? எது போனாலும் போகட்டும். இப்ப பஸ் போகுமா போகாதா ஐயா? யோ போகியா. இந்த பஸ் போக இந்த கண்டக்டர் வருவான். நான் போறேன். அவன் இவன பல்ல கட்டிடுவேன். போயா. நான் அப்புறமா பாத்துக்கிறேன். போடி. இனிமே அருணாவுக்கு மாப்பிளை பாக்குறதுக்கு முன்னாடி அவன் பின்னாடி ஒரு வாரம் அலைஞ்சு அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே பொன் பார்க்க கூப்பிட போறேன். நல்லா தாராளமா ஒரு வாரம் அலையலாம். உங்களை செலக்ட் பண்றதுக்கு எங்க அப்பா ஒரு மாசம் அலையல. அப்படியே போகும்போது போலீஸ் நையும் கூட்டிட்டு போங்க. எதுக்கு? நல்லவன் தானே மோப்ப முடிச்சு சொல்லும் பாருங்க. அண்ணே அண்ணே. என்னம்மா என்னாச்சு? என்ன கூட்டத்துல ஒரு இடியட் அவமானப்படுத்திட்டான். ஆத்திரப்படாதம்மா. என்ன நடந்தது நிதானமா சொல்லு. பஸ்ல ஆஸ்ட்ரால் ஒரு கண்டக்டர் என்ன பார்த்து உன் கை கால் உடைஞ்சா எவன் கட்டிக்குவான்னு கேட்டான். எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. நாத்தனாருக்கு பஸ் ட்ரெயின்னா ஆகாது போல இருக்கு. உன்னையே அவன் அப்படி கேட்டான். ஓடுற பஸ்ல வேகமா ஏறின, அதனாலதான். அவன் கேட்டதுல தப்பு இல்ல, நீ செஞ்சதுதான் தப்பு. தப்பி தவறி கீழே விழுந்து கையால் உடைஞ்சா அப்புறம் எவன் உன்னை கட்டிக்குவான்? அவன் சொன்னது கரெக்ட் தான். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நியாயம் கேட்டு பாருங்க. என்ன சொல்லணும்? அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதம்மா. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்கணுமே தவிர இருக்கிற மதிப்பை கெடுத்துட கூடாது. உங்க அண்ணன் எஸ்பி, அவர் பேர் அதுல எழுத்து விட்டுறாத. எங்க அண்ணன் பேரை நான் கெடுக்க மாட்டேன். அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. அதுவும் கவர்மெண்ட் பஸ்ல டியூட்டில இருக்கும்போது பாசஞ்சருக்கு சேவை செய்யணுமே தவிர சேஷ்டைகள் செய்யக்கூடாது. நான் என்ன அந்த கண்டக்டர் மாப்பிளைய பார்க்க சொன்னேன். அவனை சும்மா விடக்கூடாது சார். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்? இந்த தடவை மன்னிச்சு விட்டுடலாம். நீங்க ஒண்ணு சார், அந்த மாதிரி திமிரு பிடிச்சவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும். முதல்ல அவனை பஸ்ஸை விட்டு கீழே இறக்கணும். இறக்கிடலாம். இருந்தாலும் நீங்க எஸ்பியோட சிஸ்டர். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா நடந்துருச்சுன்னா நான் ஒரு முகத்துல முடிக்கணும் இல்லையா? இப்ப கேஸ எடுத்துக்க போறீங்களா இல்லையா? எங்க காலேஜ்ல யூனியன் இருக்கு. அந்த வழியா தான் நீங்க கோர்ட்டுக்கு போகணும். ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு.
உங்க காலேஜ்ல மொத்தம் 3000 பேர் இருக்கீங்க. எனக்கு ஏன் இந்த வம்பு? நீங்க பீஸ குடுக்குறீங்க, நான் கேஸை ஜெயிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வர தகராறுக்கு நீங்க தான் பொறுப்பு.